அரபு மொழியில் ஒருவருடைய பெயரை கேட்டு அறிந்து கொள்வதற்கான லேசான முறை. இஸ்மி, எனது பெயர் ஹலீலுர் ரஹ்மான். இஸ்மி, எனது பெயர் ஹலீலுர் ரஹ்மான். மா இஸ்மு க, உனது பெயர் என்ன? மா என்ன, இஸ்மு பெயர், க உன்னுடைய. ஒரு ஆணை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது க என்று வரும். மா இஸ்மு க, மஸ்மு க, உனது பெயர் என்ன? ஒரு பெண்ணை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது மா இஸ்மு கி, கி என்று சொல்ல வேண்டும். க என்று ஒரு ஆணை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். கி என்றால் ஒரு பெண்ணை பார்த்து பேசக்கூடிய நேரத்தில் பாவிக்கக்கூடிய சொல்லாகும். மஸ்முகி, உனது பெயர் என்ன? இஸ்மி ஹலீலுர் ரஹ்மான், எனது பெயர் ஹலீலுர் ரஹ்மான் என்பதாகும். மா இஸ்மு க, மஸ்மு க, உன்னுடைய பெயர் என்ன? ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது மா இஸ்மு கி, மஸ்மு கி, உனது பெயர் என்ன? இதனை வேகமாக சொல்லும் முறை. இஸ்மி ஹலீலுர் ரஹ்மான். மஸ்முக என்பதை மஸ்முக், மஸ்முக், உனது பெயர் என்ன என்று கேட்க முடியும். மஸ்முகி, ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும் பொழுது மஸ்முக் என்று சுருக்கமாக கேட்க முடியும். எனவே இந்த முறைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து பழகிக் கொள்ளுங்கள். இஸ்மி ஹலீலுர் ரஹ்மான், எனது பெயர் ஹலீலுர் ரஹ்மான் என்பதாகும். மஸ்முக், உன்னுடைய பெயர் என்ன? ஆண்பாலாக இருந்தாலும் பெண்பாலாக இருந்தாலும் நிறுத்தும் பொழுது மஸ்முக என்பதும் மஸ்முகி என்பதும் ஒரே விதமாகத்தான் முடிவடையும். மஸ்முக என்பதை மஸ்முக், மஸ்முகி என்பதை மஸ்முக். மீண்டும் ஒரு முறை. இஸ்மி ஹலீலுர் ரஹ்மான், மஸ்முக். எனவே இந்த முறையை மீண்டும் மீண்டும் நீங்கள் பயிற்சி செய்து பழகிக் கொள்ளுங்கள். அரபு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடத்திலெல்லாம் இந்த முறையை நீங்கள் உபயோகித்து பழகிக் கொள்ளுங்கள்.